இது நல்லா சூடாக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஊதிட்டு பொறுமையாக சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்டா அவ்வளோதான் இல்லை? ஆமாம், நாக்கு ரொம்ப வந்துடும். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சாப்பிட்றாரு, யாரும் ட்ரை பண்ணாதீங்க, நாக்கு வந்துடும். இந்த சீடை பாருங்கள், அப்படி சத்தம் கேட்குது உங்களுக்கு, நல்லா சத்தம் வருது. வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்? சென்னையில் தாங்க இருக்கோம். சென்னையில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, இந்த சீடை, உப்பு சீடை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு வந்துடுவோம். இந்த சீடை வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏன் பண்ணுறாங்கன்னா, கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னா பிடிக்கும். ஓகே. ஆமாம், அதிகமாக வெண்ணெய் போட்டு செய்கிற பொருள் வந்து சீடை. அதனால் வந்து அதை கனெக்ட் பண்ணி கிருஷ்ணருக்கு வந்து சீடை பிடிக்குங்கிறதுனால சீடையோட சேர்த்து இது பண்ணுறாங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி சீடெல்லாம் போட்டிருக்கோம் லாஸ்ட் தீபாவளிக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுற சீடை வந்து சம்திங் ஸ்பெஷலாக இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த சீடை பண்ணும்போது பர்டிகுலராக வந்து நிறைய பேர் வந்து எண்ணெயில் போகிற டப்புன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த அரிசி வந்து என்ன வகை அரிசி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து எப்படி பவுட்ரு பண்ணி வறுத்து அதோட இந்த வெண்ணெய், இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறோம்? சில பேர் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க, கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துப்பாங்க. அப்படின்னு இல்லை, நாங்கள் வந்து எவ்வளோ வெண்ணெய் போடணுமோ அந்த அளவுக்கு தான் வெண்ணெய் வரும். 1:5 அரிசி மாவில் வந்து 5 மடங்குன்னா 1 மடங்கு வந்து நாங்கள் வெண்ணெய் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் அந்த வெண்ணெயோட வாசனையும் வெண்ணெயோட கரகரப்பும் அந்த சீடையில் வந்து மெர்ஜ் ஆகும். அந்த சீடை எங்கள் வீட்டில் பண்ணாமல் வெடிக்கும், ஆனால் இப்படி பண்ண ஆகாது, இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, அப்படி எதனா விஷயம் இருக்கா? ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா, மாவை நல்லா சலிச்சிடணும். இது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து சீடை வந்து அழுத்தி ஊட்டக்கூடாது. ஓகே. ஊட்டும் போது லேசாக இந்த 3 விரலை வச்சு லேசாக தான் ஊட்டணும். ரொம்ப அழுத்தி விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கெட்டியானதுன்னா, உள்ளுக்குள்ளே வாட்டர் கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த வாட்டர் தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும். நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம். ஒரு ஊசி எடுத்துகிட்டு, குண்டு ஊசியோ இல்லை பின்னோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு சீட்டையும் ஒரு வாட்டர் போட்டு விட்டால் வெடிக்க. ரொம்ப கனமான பொருள், குலாப் ஜாமுன், பாதுஷா, சீடை, அது மாதிரி கனமான பொருள் நல்லா பெருசாக உருண்டை இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வேகாது. ஓகே. உள்ளுக்குள்ளே அப்படியே மாவு இருக்கும். அதனால் வந்து நம்ம ஸ்லோ ஸ்பீடில் பண்ணுறோம். ஒரு சீடோட வெடிக்கவே இல்லை. அப்பா செம்ம சூடு. இன்னும் சூடு ஆறுன பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சீடை அந்த பட்டர் நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும், நாக்குக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த சீடை ரெசிபி பார்த்தீங்கன்னா 4வது தலைமுறையாக பண்ணுறாங்க. சீடை ரெசிபி வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இப்போ இல்லை, 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து அவங்க மாமியார்ட்டேருந்து மருமகள்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து பையன்கிட்ட வந்து, எங்கள் அப்பா வந்து மிலிட்டரியில் போயிட்டாரு, அதனால் அவருக்கு தெரியாது. பட் எங்கள் அம்மா வந்து எல்லாமே அவங்க மாமியார் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி போனதுனால ஒரு 30 இயர்ஸ் மாமியார் கூடயே இருந்தாங்க. அதனால் எல்லாமே கற்றுட்டாங்க. அவங்க வந்து அவங்க கூட நான் இருந்ததுனால எனக்கு கற்றுக்கணும். அந்த காலத்தில் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி ரெசிபி பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ரெசிபி கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம யாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ண போகிறோன்னா திரு சிவராமன். நம்ம சேனல் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 10 ரெசிபி போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கமலம்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் இந்த பலகாரம்லாம் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட வாங்கி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதாவது கமலம்ஸ் வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ வாங்க 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கீங்க? எனக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. சார்லாம் சொல்ல வேண்டாம், தீனானே சொல்லலாம். மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் கண்டினியூஸாக ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தி கஸ்டமர்ஸ். இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸை மூவ் பண்ணுறதுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நம்மளை வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தீனா. 2 பேருக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அந்த சீடை ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணி சொல்லி எனக்கு காமிங்க. அவங்க போய் பார்க்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்காங்க. இப்போ இந்த சீடை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு அரிசி களையணும். அரிசி களைஞ்சி அதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வறுத்து அரிசி ரெடி பண்ணிடணும். மற்றெல்லாம் வந்து உளுந்து வறுத்து உளுந்து ரெடி பண்ணிடணும். மற்றெல்லாம் ரெகுலராக கிடைக்கிற ஐட்டம் தான். ஓகே. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பார்த்துக்கலாம். 1 கிலோ மாவரிசிக்கு வந்து 200 வெண்ணெய் எடுத்துங்க, 100 உளுந்து, தேங்காய் வந்து சின்ன தேங்காய் இருந்தால் 1 தேங்காய் எடுத்துங்க, எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, உப்பு தேவையான அளவு போட்டுங்க, பெருங்காயம் வந்து 1 டீஸ்பூன் போட்டுங்க, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இந்த பர்டிகுலராக இந்த மாதிரி சீடை பண்ணுறதுக்கு என்ன வகையான அரிசி யூஸ் பண்ணணும்? மாவரிசின்கிறது. ஓகே. மாவரிசினா அந்த வந்து இந்த பலகாரம் பண்ணுற அரிசியாக தான். மாவரிசின்னு கேட்டிங்கன்னா விலையாக தான் கம்மி. சாப்பாடு அரிசியோட மாவரிசி விலையும் கம்மி, உங்களுக்கு உபரியும் காணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இந்த அரிசி ஊற போடுறோம், எவ்வளோ நேரம் ஊற போடுறோம்? ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஊற போடணும். ஓகே, கம்பல்சரி போடணும். கம்பல்சரி. அதுக்கப்புறம்
நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியை துணியை கட்டி வடிச்சிடணும். வடிச்சிட்டு நிழல் உணத்தில் வந்து ஒரு புடவையோ வெட்டியோ பிரித்து போட்டு அந்த உணர்த்திடுறோம். உணர்த்திட்டு இந்த ஈரம் ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொண்டு போய் மாவு அரைச்சிடுறோம். அந்த அரிசியை வந்து காய வைக்கிற பக்கம் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணுமா எப்படி? இல்லை பிடிச்சா பிடிக்கணும், விட்டு அப்படி விழுந்துடணும். ஓகே, அது மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக. ஓகே, மாவு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி அந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்க மாவு தான் இந்த மாவு அது மாதிரி அரைச்சி சளிச்சு வச்சுப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றி மாவு மிஷின்லேருந்து வந்த உடனே ஊற வச்சு அரைச்சதுனால ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தான் இந்த மாவு வந்து ஓரளவுக்கு ஒரு 10% பேக் ஆகிடும் இல்லையா? சரி, நல்ல விஷயம். அதாவது வெந்திருக்கும். சரி, ஓகே. மாவு வந்து சட்டியில் போட்டுங்க. அதாவது நம்ம மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சு அரைச்சி உடனே இந்த ஈரப்பதம் போகிறதுக்கு முன்னாடியே சட்டியில் கொண்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. அடுப்பு ரொம்ப ஃபயரம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. சரி, ஓகே. ரொம்ப ஓவராக சூடு வச்சாலும் வந்து வறுக்கிறதுக்குள்ளே அடி தீஞ்சிரும். அதனால் உங்களுக்கு வந்து மெதுவாக வறுத்து லைட்டாக வறுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, நம்ம அதிகமும் வறுக்கக்கூடாது, ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. ஆமாம், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. அப்படி ஆனால் ரொம்ப ட்ரை இல்லை, ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்படி ஆனால் என்ன ஆகும்? அப்படி ஆனால் வந்து சீடை ஃபுல்லாக சமக்க ஆரம்பிச்சிடும். கலர் மாற கலர் நல்லாவே டார்க் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து அரிசி வறுத்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக உங்களுக்கு கோலம் போட வருது. அவ்வளோதான். சரி, ரெடி ஆகிடுத்து. இப்போ மாவை அடுப்பு அணைச்சிட்டு மாவை எடுத்துடலாம். சரி, ஓகே. நான் மாவு நல்லா எடுத்து இது சளிச்சு எடுத்து வச்சிருக்கு. சரி, மாவு நல்லா எடுத்து இதை ஒரு வாட்டி சளிச்சு எடுத்து வச்சிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு உளுத்த மாவு வந்துடலாம். சரி, ஓகே. உளுத்த மாவு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த உளுத்தம்பருப்பை நீங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்கீங்க அதை சொல்லுங்களேன். உளுத்தம்பருப்பை வந்து நல்லா சவக்கவே வறுத்துருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சவக்கவே வறுத்துருக்கோம். நல்லா சவக்க வறுத்து அது மிக்சிலையோ இல்லை மிஷின்லையோ அரைச்சி சளிச்சு வச்சிருக்கோம். சரி, ஓகே. அடுத்து வந்து எள்ளு ஒரு டீஸ்பூன் போடுறோம். இந்தாங்க. எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம். ஓகே. அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக எள்ளு தான் போடுவோம் சீடைக்கு. சீரகம் வந்து இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 15-20 வருஷமாக ட்ரெண்டிங்காக இருக்குது. எள்ளு வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட காரியத்துக்கு தானே எல்லாம் நினச்சிட்டாங்க இந்த காலத்து மக்கள். அந்த காலத்தில் வந்து சீடைக்கு முறுக்குக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் எள்ளு போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த மாதிரி மக்கள் நினைக்கிறதுனால இப்போ எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து சீரகம் போட்டு கொடுக்குற நிலைமையில் இருக்கோம். இப்போது அந்த காலத்து ஆளுங்கள்லாம் வந்து கேட்குறாங்களே எள்ளு போட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு. எள்ளு போட்டால் ஜீரகத்தோட நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எள்ளு உடம்புக்கு நல்லது. சீரகத்துக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது அதே அளவுக்கு எள்ளுக்கும் வந்து அந்த குவாலிட்டிஸ் இருக்குது. அதனால் எள்ளு போட்டு தாராளமாக பண்ணலாம். நம்ம வந்து கெட்ட காரியத்துக்கு மட்டும்தான் எள்ளு யூஸ் பண்ணுங்கிறதுலாம் வந்து ஒரு மித்து. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து வெண்ணெய். இது வந்து குக்கிங் பட்டர் தான், உப்பு போடாத வெண்ணெய் தான். 200 கிராம் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. இது எதுக்காக வந்து நீங்கள் வந்து வெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அன்சால்டட் பட்டர் சொல்கிறீங்க, உப்பு இல்லாத வெண்ணெய் எதுக்காக சொல்கிறீங்க? நம்ம ஏற்கனவே இதுக்கு உப்பு வந்து நம்ம கணக்கு பண்ணி போடுறோம். ஸோ அந்த சால்டட் பட்டர் போட்டிங்கன்னா வந்து அது சால்ட் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அப்படி உங்களுக்கு சால்ட் பட்டர் தான் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் சால்ட் கொஞ்சம் கம்மியாக போடுறது பெட்டர். நல்ல விஷயம். அடுத்து வந்து தேங்காய் ஒரு துருவி வச்சுருக்கோம். ஓகே. மீடியம் சைஸ் தேங்காய்னா ஒரு ஒரு மூடி போகிறோம். இது வந்து சின்ன தேங்காய்னால ஒரு முழு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை கலந்துக்கலாம். ஓகே. பெருங்காயம் நாங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு பெருங்காயம் ஜாஸ்தி கம்மி வேணுங்கிறவங்க இல்லை பெருங்காயமே பிடிக்காதவங்க கம்மியாக போடலாம். சரி, ஓகே. ஓகே. ஸோ அதாவது நம்மகிட்ட இருக்க எல்லா பொருளும் போட ஆரம்பிச்சிட்டோம். உப்பு கடைசியாக, உப்பு மட்டும் தான் கடைசியாக போடுறோம். இந்த 1 கிலோ மாவுக்கு வந்து உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளந்து வச்சுருக்கேன். ஓகே. உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி கூடியோ குறைச்சோ இந்த உப்பு நீங்கள் போடுங்க. சரி, ஓகே. டன். ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து வந்து நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசங்க. ஓகே. கொஞ்சம் லூஸ் ஆனாலும் டைட்டாக ஆனாலும் என்ன ப்ராப்ளம் வரும்னா? லூஸ் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாகும். நீங்கள் வெளியில் வச்சு ட்ரை பண்ணி உள்ளே போடலாம், உள்ளே வாட்டர் கண்டென்ட் இருக்கும், வெடிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். டைட் ஆச்சுன்னா வந்து விரிசல் விட்டுரும். சரி, ஓகே. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி தான் நல்ல பக்குவமாக இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த பக்கம். அதில் வந்து ஒரு 10% வேரியேஷன் தான், அது தப்பு கிடையாது. ரொம்ப டைட்டாகவோ ரொம்ப லூஸாகவோ இருக்க வேண்டாம். சரி, ஓகே. நல்ல விஷயம். அப்போ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அந்த வெண்ணெய், எள்ளு, அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், தேங்காய் வந்து டேஸ்ட்டுக்கு தான். தேங்காய் பிடிக்காதவங்க, தேங்காய் அலர்ஜி இருக்கிறவங்க தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. டன். அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு வராங்க. அந்த காலத்துலேருந்து பண்ணுற மெத்தட் தான் இது. ஓகே. இப்போதைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்காம பண்ணிக்கலாம், எள்ளு போடாமல் செஞ்சுக்கலாம். பெருங்காயம் வேண்டாம்னா பெருங்காயம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த நாள் நிறையா தண்ணி குடிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறையா குடிக்கணும், டமால் ஒரு 2-3 டம்ளர் ஊற்றி பசிங்களான்னு பசிஞ்சாதீங்க, திடீர்னு அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசிங்க. மாவு பசையில் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் ஓகே பர்ஃபெக்டாக பசிக்கிற மாதிரி பசிங்க. சரி, ஓகே.
மாவு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான பக்கத்தில் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே பாருங்க, அவ்வளோதான். ஓகே, கொஞ்சமாக ஊட்ட போயிடலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துங்க. லைட்டாக, ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக பண்ணிட்டு லைட்டாக ஒரு 2 சுற்றி போடணும். ஓகே, நான் விட்டுருவா? ஊட்டுங்களேன். இதில் வந்து ஹார்டஸ்ட் பார்ட் வந்து இதான், ஊட்டுறது தான். ஆமாம், டைம் கன்சூமிங், ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, பொறுமையாக உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு கதை பேசிட்டு டிவி பார்த்துட்டு கூட ஊட்டலாம். அவ்வளோதான். சைஸ் ஓகே இல்லை? சைஸ் ஓகே. ரொம்ப அப்படி டைட்டாக, ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி ஊட்டிங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் சின்னது வெந்துடும், பெருசு ஆகாது. ஓகே, ஒரே ஈவன் சைஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் கூட ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா டக்குன்னு சுற்றிடலாம். ஆமாம். இது தனியாக நீங்கள் சுற்றுனா குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கும். சரி, ஓகே. நாங்கள் நம்ம குழந்தை குட்டி எல்லாமே சந்தோஷமாக வந்து விட்டு வருவாங்க. அதுவும் ஜாலியாக இருக்கும்ல. வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி உருட்டி வீட்டில் பலகாரம் பண்ணி சாமி கும்பிட்டு எல்லாம் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடும்போது அது வேறு விஷயம். ஆமாம். இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணுற பக்கத்துக்கு காமிக்கிறோம். இப்போ உருட்டி எல்லாம் ரெடியாக வந்துடுது. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பேன் காத்துலையும் வச்சு ஊட்டலாம். ஓகே. இது மாதிரி ட்ரேலாம் அவைலபிளாக இல்லை வீட்டில் அப்படின்னா சின்ன சின்ன தட்டிலையும் ஊட்டலாம். இல்லை ஒரு துணியை பிரித்து போட்டு நல்ல ஒயிட் கிளாத், நல்ல இல்லாமல் காஞ்ச துணியாக போட்டு அதில் உருட்டி போட்டுடலாம். சரி, ஓகே. ஆனால் லைட்டாக இது கொஞ்சம் காயணும். ஓகே. அந்த உருட்டின பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இதாகும், வெடிக்காமல் வரும். வரும். ஓகே, இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான். இன்னொன்று, அந்த உருட்டி முடிச்ச பிறகு ஒரு பண்ணார் இப்படி லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணாரு. தட்டில் ஒட்டோட சொல்லி சொன்னார். எதுக்காக அப்படி சொன்னீங்க? ஏதாவது ஈரத்தில் ஒட்டியிருக்கா, அடியில் ஈரப்பசை இருக்கா, இல்லை ஃபுல்லாக ட்ரையாக இருக்கா, மேலே கீழே எல்லா சைடும் நல்லா ட்ரையாக இருக்காங்க பார்க்கறதுக்காக ஊற்றி பார்த்தோம். சரி, ஓகே. லைட்டாக ஊற்றினா அது ஷேக் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லாவே தெரியுது. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடாயை வச்சு பொறிக்க வேண்டியதான். சரி, ஓகே. வந்துச்சு. உங்கள் கடாய் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுங்க. என் கடாய்க்கு தகுந்த மாதிரி 3 தட்டை பிரித்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. கடாய் சைஸ் பிரித்து வச்சுட்டு ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துடலாம். சரி, ஓகே தான். இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணோம் நாங்கள். இப்போ ஓகே. இதில் வந்து தேங்காய் எண்ணெயும் நீங்கள் பொரிக்கலாம். சீடில் நாங்கள் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த தேங்காயோட வாசனை அதில் இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை ரீஃபைண்ட் யூஸ் பண்ணலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறது என்னென்னா கடலை எண்ணெயோட வாசனை தனி. அது வந்து நிலக்கடலையோட வாசனை வரும். அது தேங்காய் வாசனைன்னா ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். ஸோ எதர் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல விஷயம். எண்ணெய் வைக்கிறதுலையும் ஒரு இது இருக்குது. நீங்கள் எவ்வளோ முழுகுமோ, சீடை எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஓவராக வச்சும் நீ வந்து சீடையை போட வேணாம். எண்ணெய் எவ்வளோ முழுகுமோ சீடை போட்டோடனே அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்கலாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வச்சிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சீடையை போடுங்க. ஓகே. எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே சீடையை போட்டு சீடை போட்ட உடனே சிம் பண்ணிடுங்க. ஓகே. அந்த சீடை வந்து சிம்மில் தான் வேகணும். அதாவது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். சீடையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக வச்சுங்க. நல்ல சூடான எண்ணெயில் சீடையை போட்டுட்டு உடனே நீங்கள் சிம் பண்ணிடலாம். சரி, நல்லா இமீடியட்டாக சீடை உள்ளே போட்டோடனே சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்மிலேயே வேகும். நீங்கள் வந்து கரண்டி வச்சு பற்றி கொடுத்து இந்த ரெக்கவர்டு கலர் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். சரி, ஓகே. நல்லா விஷயம். என்ன தேவையான சூடு வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணுன்னா சத்தம் வருது இல்லையா? தண்ணி தச்சுனே அந்த சத்தம் வருது. இப்போ வந்து ரெக்கவர்டு ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து சீடையை போட்டலாம். போடும்போது பார்த்து போடணும். ஆமாம். மேலே அந்த எண்ணெயில் போட்ட உடனே மேலே அந்த எண்ணெய் தெரியும். கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை தான், மேலே தெரிச்சிக்காமல். அப்படியே ரோல் பண்ண வச்சுருக்கோம். உருண்டே அப்படியே லட்டு மாதிரி வருது பாருங்க போட்ட உடனே. சூப்பருங்க. இவங்க வந்து தனியாக வந்து மேலே கீழே பரட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒன்றா வேகும். ஓகே. அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கடையில் பாருங்களேன், அந்த ஜார்னியை வச்சு அது மேலோட்டமாக அந்த எண்ணெயை வந்து ஒரே ஈவனாக பரப்புறாரு. இது எதுக்காகனா அந்த கீழே இருக்க அந்த சீடை வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் வந்து உருண்டு வரும். ஓகே. உருண்டு மேலே கீழே பரலும். ஓகே. ஸோ பரலனால வந்து எல்லாத்தையும் ஈவனாக ஹீட் ஆகும். இல்லைன்னா கீழ் பக்கம் மட்டும் சிவக்கும். சரி, ஓகே. நல்ல விஷயம். இது ஸ்லோ ஸ்பீட்லேயே அது வந்து வேகணும். ஓகே. இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். ஓகே. ஸ்லோ ஸ்பீடில் வேக வச்சா தான் உள்ளுக்குள்ளே வேகும். ரொம்ப கனமான பொருள், குலாப் ஜாமுன், பாதுஷா, சீடை, அது மாதிரி கனமான பொருள் நல்லா பெருசாக உருண்டை இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வேகாது.
ஓகே. உள்ளுக்குள்ள அப்படியே மாவு இருக்கும். அதனால வந்து நம்ம ஸ்லோ ஸ்பீடில் பண்ணுறோம். ஓகே. ஆரம்பத்தில் ஃபுல் ஸ்பீடில் போடுறதுக்கு காரணம் வந்து அது வந்து மேலே வந்து கிறிஸ்ப் ஆகிடும், மேலே வந்து லாக் ஆகிடும். இன்னொன்று வந்து அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு போடும்போது வந்து ஒன்று ஒட்டாது. மேலே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு மேலே வந்து ஒரு ஹார்டு கோட்டிங் வந்துடும், ஹார்டாக ஆகிடும். அப்புறம் வந்து உள்ளே வேகிறதுக்காக இப்போ ஸ்லோவாக பண்ணிட்டோம். சரி, ஓகே, நல்லா விஷயம். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு கொஞ்சம் கலர் மாறி 50% வந்துருக்கு. ஓகே. இன்னும் கொஞ்சம் கலர் மாறினோடனே திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சீடோட வெடிக்கவே இல்லை. ஆமாம், நாங்கள் ஓட்டை போடல, பட்டு ஒட்டினதுலேயே வெடிக்கல. அப்படி உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா ஒரு பின்ன வச்சுட்டு ஒரு செடிக்கு ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா போதும். நல்ல விஷயம். இந்த மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா வெடிக்காது. நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியும் ஒரு டவுட் வந்ததுன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கம்மி வச்சுங்க. கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. சீடை எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டுக்கு எண்ணெய் வச்சுங்க. இப்போ சீடை விட மேலே இருக்கு இல்லையா எண்ணெய், ஆமாம், சீடை ஹைட்டுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுங்க. ஸோ அது வந்து வெடிக்கிற சான்ஸில் தண்ணி வந்து ஆவி ஆகும்போது மேலே போயிடும். சரி, ஓகே. எண்ணெய்க்குள்ளே இருக்காது, எண்ணெய்க்குள்ளே இருந்தால் தான் அது வெடிக்கும். ஓகே. இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஃப்ரை ஆகட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா வெந்துடுது. ரெக்கார்டு இது வந்துச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு எடுத்துடலாம். ஓகே. இப்போ அந்த கலர் வரதுக்காக சார் உள்ளே இருக்கிற எண்ணெய் குடிக்காமல் இருக்கு. சரி, ஓகே. இது நல்லா சூடாக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஊதிட்டு பொறுமையாக சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்டா அவ்வளோதான் இல்லை? ஆமாம், நாக்கு ரொம்ப வந்துடும். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சாப்பிட்றாரு, யாரும் ட்ரை பண்ணாதீங்க, நாக்கு வந்துடும். இன்னொன்று, அந்த சூடுத்தன்மை கம்மியான பிறகு தான் வந்து அந்த கிரன்ச்சி தெரியும். ஆமாம், ரைட்டா? ஆமாம். ஓகே. இந்த சீடை பாருங்கள், அப்படி சத்தம் கேட்குது உங்களுக்கு. அந்த சத்தம் ஒரு இண்டிகேஷன், வெந்துருச்சுங்கிற இண்டிகேஷன் தான். நல்லா சத்தம் வருது. நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த கல்லங்காய் விளாடுவாங்கல்ல, அப்படி தூக்கி போட்டால் அந்த சத்தம் கேட்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. இந்த சீடு ஓகே, சூடு ஆறி இருக்கு. இப்போ சூடு ஆற சாப்பிடும்போது தான் அந்த முறுமுறுப்பு தன்மை. இன்னொன்று வந்து அந்த வெண்ணையோட டேஸ்ட்டு, பர்டிகுலராக அந்த உளுத்தம் பருப்போட அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு. பெருங்காய வாசனைலாம் அப்படி எல்லாம் ஒன்றா கலந்து ரொம்ப மனமாக இருக்கும். சூப்பராக வந்துருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்களோட ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அம்மாவோட ரெசிபி, ரைட்டா? அம்மாவோட ரெசிபி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி சில பேர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. முடியாதவங்க இன்னைக்கு இருக்க பிஸி ஷெடியூலில் யாரை கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களே? கண்டிப்பாக. கமலம்ஸ் 9840434233. இன்னொரு நம்பர் வந்து பட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 7550072287. உங்களுக்கு வந்து என்ன குவான்டிட்டி வேணும்னு சொன்னீங்கன்னா வெளியூராக இருந்தாலும் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகாக இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ரெசிபி இது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நிறைய பேருக்கு வெடிக்கிற அந்த ஒரு பிரச்சனை சொல்லுவீங்க. அதான் மெயின் பிரச்சனையே வெடிக்கிறது தான். இன்றைக்கி அந்த ரெசிபியை வீட்டில் பண்ணனா எப்படி பண்ணால் வெடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்கமாக சொல்லுவீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஷெஃப் தீனா கிச்சன் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.